ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை, பரிசுத்த நாளை நம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். பாருங்க, நீதிமொழிகள் 28:25 கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வாசிக்கிறோம். He who trusts in the Lord will be prospered. கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான் என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அநியாயம் செய்கிற மக்கள் எங்கேயோ உயர்ந்திருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு லஞ்சம் வாங்குற மக்கள் எங்கேயோ இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநியாயம் செய்து சம்பாதிக்கிற மக்கள் இந்த உலகத்தில் செழித்திருப்பதை போல தோன்றுகிறது. இன்னைக்கு தப்பு பண்ணி வருகிற மக்கள் இன்று உயர்ந்திருப்பதை போல நமது கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நம்ம ஆண்டவருக்கு முன்னால் உண்மையா இருக்கிறோமே, ஆண்டவருக்கு முன்னால பரிசுத்தமா இருக்கிறேனே, ஆண்டவருக்கு முன்னால ஒவ்வொரு பைசாவிலும் உண்மையா இருக்கிறேனே என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு அநியாயம் செய்கிறவங்க எங்கேயோ இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு ஏக்கம் நமக்குள் காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான். நாம் கண்களில பார்க்கிற இந்த உயர்வுகள் எல்லாம் நிலையான உயர்வுகள் அல்ல. ஒரு நாள் வரும், நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டப் போகிறார். அவருக்கென்று வாழ்ந்த மக்களுக்கும் அவருக்கென்று வாழாத மக்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசத்தை காட்டப் போகிறார். அன்பான குடும்பத்தில் மக்களே, அவருக்கென்று சிலுவை சுமந்த மக்களுக்கு நீதியை தருகிற ஆண்டவர், அவருக்கென்று இழந்து போன காரியங்களை திருப்பி தருகிற ஒரு ஆண்டவர், அவருக்காக உண்மையாய் உழைத்த போது அதை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என்னை நம்புகிறவனே செழிப்பான் என்று வாசிக்கிறோம். நம் ஆண்டவர் நீதி உள்ள ஒரு ஆண்டவர். அவரை நம்பின ஒருவரையும் ஆண்டவர் குறைப்பட்டு போக விடுகிற ஆண்டவர் அல்ல. அவர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. அவர் உண்மையுள்ள ஒரு ஆண்டவர். அவரை நம்பின மக்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நீ நம்பினா உன்னை செழிக்க செய்வேன். ஒரு நாள் வரும், ஆண்டவருக்கென்று நாம் எடுத்த முயற்சி, ஆண்டவருக்கென்று நாம் ஓடின ஓட்டம், ஆண்டவருக்கென்று நாம் பேசின வார்த்தைகள், ஆண்டவருக்கென்று நாம் உழைத்த உழைப்புகள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அதுக்குரிய பிரதிபலனை நமக்கு தர ஆயத்தத்தோடு ஆண்டவர் இருக்கிறார். கவலைப்படாதீர்கள். ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் நாம் ஜீவிக்கும் போது ஒருபோதும் நம்மை மறந்து போகிற ஆண்டவர் அல்ல. எனவே ஆண்டவருக்கு முன்னால உண்மையா நம்ம நிற்கலாம். ஆண்டவருக்காகவே ஓடுவோம், ஆண்டவரையே சார்ந்து நிற்போம், அவரையே நோக்கி பார்ப்போம். அவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் செழித்திருக்க ஆண்டவர் செய்வார், நம்மையும் உயர்த்துவார். அந்த பதில் நிச்சயமாய் நமக்கு உண்டு. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் துதிக்கிறப்பா. கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான் என்று வாசிக்கிறோமே, உண்மையே நம்பி இருக்கிறப்பா, உமக்காகவே நாங்கள் நிற்கிறப்பா. இன்னும் உண்மையாய் வாழ, இனியும் நீதியோடு நாங்கள் நிற்க, இனியும் உமக்கென்று சிலுவை சுமக்க, இனியும் உமக்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்க நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமா இருக்கின்றோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.